ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஸ்கிரீம் ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை விட ஈஸியாக ஐஸ்கிரீம் பண்ணவே முடியாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 200 ml பால் எடுத்திருக்கேன். இப்போது அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், அதாவது சோள மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக பால் எடுத்தோன்னா அதிகமாக சேர்க்கணும். இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த எசன்ஸ் நான் ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஹீட் ஆனால் போதும், ரொம்ப பால் கெட்டியாக வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் எல்லாம் சேர்த்துட்டு பாலை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கீழே பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டு இருக்கணும். பால் காய்ச்சி ரெடியாச்சு. இப்போது நம்ம பிஸ்கட் ரெடி பண்ண போகிறோம். நான் இதுக்கு இன்றைக்கி 3 பாக்கெட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதில் 2 பாக்கெட் சாக்லேட் க்ரீன் பிஸ்கட்டும், ஒரு பாக்கெட் நார்மலான குட் டே பிஸ்கட்டும் எடுத்திருக்கேன். நான் சாக்லேட் பிஸ்கட் ஃப்ளேவருக்காக எடுத்தேன். நீங்கள் சாக்லேட் பிஸ்கட் இல்லை நார்மல் பிஸ்கட்னா கூட ஓகே தான். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துருக்க பிஸ்கட்டெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போடும்போது கேமரா ஆன் ஆகலை, அதனால் நான் 1 ஸ்பூன் போடும்போது மட்டும்தான் தெரியும். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சன்ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. காஃபி பவுடர் நல்லா வாசமாகவும் இருக்கும், இன்னும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால தான் காஃபி பவுடர் போட்டிருக்கோம். நீங்கள் காஃபி பவுடர் போட வேண்டாம் அப்படின்னா சாக்கோ பவுடர் கூட போட்டுக்கலாம். இப்போது காய்ச்சி வச்ச பால் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த பிஸ்கட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் பாலெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். பாருங்கள், நம்ம இப்போது பிஸ்கட்டு பால் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். நான் இந்த பாக்ஸில் ஊற்றுறேன், இல்லைனா ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றும் போதே நல்லா அழகாக இருக்குது. இப்போது இது கூட நம்ம சாக்லேட்ஸு எதுனால போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக சாக்லேட் பீசஸும், அப்புறம் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்ச பாதாமும் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இது கூட வேறு நட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது இதை கவர் பண்ணி ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போது 5 மணி நேரம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக ஆயாச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வாசமும் நல்லா அழகாக இருக்குது. நல்லா திக்காக இருக்கிறதுனால எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக எடுத்தாச்சு. நல்லாவே டேஸ்டியான ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய ஐஸ்கிரீம் ரெடியாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.